ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாதக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு ஊறுறதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நீள்வாக்கில் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கூடவே 5 பூண்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கூடவே கேப்சிகம், முட்டைக்கோஸ், கேரட் 2 பெரிய கேரட்டை நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 80% அளவுக்கு இதை குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்திற்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி வச்சிடலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ சப்பாத்தியை மாவு நல்லா ஊறி வச்சுருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சி 2 பக்கம் சப்பாத்தி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். சப்பாத்தி வெந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாகவே கிடைக்கும். ஸோ அதனால் வெந்ததுக்கப்புறம் நம்ம மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி இதேமாதிரி இருக்கிற சப்பாத்தியை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் தூளும் கூடவே சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த சப்பாத்தியை இது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு முட்டை நல்லா வேகிற அளவுக்கு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வெந்ததுக்கப்புறம் இது திருப்பி போட்டுக்கலாம். இது திருப்பி போட்டுட்டு இப்போ வேக வச்சுருந்த வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2 பக்கமாக இதை ரோல் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான சூப்பரான டேஸ்டியான எக் சப்பாத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 2 சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அச்சு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.